மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 25 முதல் 26. சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். சொல்றீங்க ஆண்டவரே, அப்ப யார் தான் மீட்பு பெறது? யாருமே மீட்பு பெற முடியாது. நீங்க சொல்ற வச்சுட்டு பார்த்தாக்கா யாருமே மீட்பு பெற முடியாது. அப்ப யார் தான் மீட்பு பெற முடியும் என்று சீடர்கள் கேட்கிறாங்க இயேசுவை பார்த்து. அதற்கு இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இடும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சும்மா பார்க்கல, கூர்ந்து நோக்கி, மனிதனால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும், எல்லாம் இயலும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளால் எல்லாம் இயலும், இது மனிதனால் இயலாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதனால் இயலாது, கடவுளால் முடியும்னாக்கா மனுஷனால் உண்மை முடியாதா? உண்மை முடியாதா? மீட்பு பெற முடியாதா? முடியும், முடியும். எப்படி முடியும்? கடவுளுடைய செயல்கள் சாயல் நம்மிடம் இருக்க வேண்டும். கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அந்த நிலைமை நம்ம அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்க செய்யினாரோ அதை நாம் ஃபாலோ பண்ணி அதே கூட நம்ம செயலில் காட்டணும். அதுதான் கடவுளின் சாயல் என்பது. அப்போ கடவுளின் சாயல், கடவுளின் செயல்கள் இருந்தாக்கா நீ மீட்பு பெறுவாய், நீ மீட்பு பெறுவாய். ஏனென்றால் கடவுளின் சாயலாக நீ இருக்கின்றாய், கடவுளின் நன்மைத்தனத்தில் நீ இருக்கின்றாய். இது கடவுளால் இயலும் போது நீ கடவுளின் தன்மையை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய், கடவுளுடைய குணங்கள் இருக்கின்றன. அதனால் நீ மீட்பு பெறுவாய், நீ மீட்பு பெறுவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். அப்போதான் யார் தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்கிறாரு. அவர் சொல்றாங்க, இது மனுஷனால் முடியாது, ஆனால் கடவுளால் இல்லாயும். அப்படின்னாக்கா கடவுளுடைய செயல்களும் சாயல்களும் நன்மைத்தனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போல மாற வேண்டும். அப்படி மாறினால் நான் இந்த மனித தன்மை, இந்த கடவுளின் தன்மைக்கு மீட்பு பெற முடியும். நாம் கடவுளாகவும் நிலை வாழ்வு பெற்றுக்கொண்ட மக்களாக மாற முடியும், மீட்பு பெற முடியும், மீட்பு பெற முடியும். எல்லாத்திலிருந்தும் மீட்பு பெற முடியும், எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்பு பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர்.